Hello students, இப்போ நம்ம 10th standard English portionல 5th unitல இருக்கிற poem The Secret of the Missions பார்க்க போறோம். இந்த Secret of the Mission எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா Rudyard Kipling. So author பத்தி poet பத்தி first பார்க்கலாம். Rudyard Kipling was born on December 30, 1865 in Bombay, India. He was educated in England but returned to India in 1882. A decade later, Kipling married Caroline Ballister and settled in Barentwood, Vermont, where he wrote The Jungle Book 1894, among a host of other works that made him hugely successful. Kipling was a recipient of 1907 Nobel Prize in Literature and he died in 1936. ஸோ ருட்யார்ட் கிப்ளிங் பற்றி அவர் வந்து டிசம்பர் 30, 1865 வந்து பிறந்திருக்காரு பாம்பேயில். அண்ட் இவர் வந்து இங்கிலாண்டில் படிச்சிருக்காரு. பட் ஆனால் இங்கிலாண்டில் இல்லாமல் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. டிக்கெட் லேட்டர்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கிப்ளிங் வந்து கேரலின் பாலிஸ்டர்ன்றவரை வந்து கல்யாணம் பண்ணி வெர்மாண்ட்டில் வந்து செட்டில் ஆகிட்டாரு. அண்ட் வந்து அவர் வந்து அங்கே என்னென்னா ஜங்கிள் புக்குன்ற புக்கை வந்து 1894 எழுதியிருக்காரு. அண்ட் ஹோஸ்ட் வந்து நிறைய இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான புக்ஸை வந்து அவர் எழுதியிருக்காரு. அண்ட் எழுதிட்டு 1907 வந்து அவருக்கு நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1936 அவர் இறந்துட்டார். ஸோ இப்போ நம்ம போயம் போகலாம். இந்த போயம் வந்து இஸ் அ மெமரைஸ் போயம். ஸோ நீங்கள் வந்து இது படிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த போயமில் வந்து என்ன சொல்கிற வராங்கன்றது நம்ம பார்க்கலாம். The poem deals with the problem of modern technology and automation. In beginning, the reader gets information about how machines are produced and what kind of treatment they need. Afterwards, the mission explains how they can serve humanity. The poem ends with the statement that missions slightly capable of great deeds are still nothing more than creation of a human brain. ஸோ இந்த போயமில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அதை எப்படி வந்து உருவாக்குறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஹியூமனிட்டி காட்டணும், அண்ட் கடைசியில் வந்து இந்த மிஷின்ஸுன்றது வந்து யார் க்ரியேட் பண்ணது, ஹியூமன் பிரெயின்ஸால் க்ரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்களாம். ஸோ போயம் பார்க்கலாம். We were taken from the old bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wood and harmed to design. We were cut and filed and tooled and guarded to fit. ஓகே, we were taken to ore bed and mine-னா நம்ம கல் பாறைங்க அந்த மாதிரி மிஷின் வந்து எடுக்கிற மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓர் பெட்னா அந்த வந்து கல் மாதிரி இருக்கும் ஒரு இடம், அது வந்து எடுத்து ஃபஸ்ட்டு உடச்சி மெட்டீரியல் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் வந்து பெட் அண்ட் மைன். மைன்றது வந்து உங்களுக்கு தெரியும்ல, இந்த கல்லெல்லாம் நம்ம செலிசி எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு இடம் இருக்கும், அந்த மைனிங் சொல்லுவாங்கள்ல, அதுதான் மைன். We were melted in the furnace and the pit. ஸோ ஒரு பொருளை மெட்டலை வந்து இரும்பில் வந்து என்ன ஃபஸ்ட்டு உருக்குவாங்க இரும்பை, அதுதான் வந்து சொல்கிறாங்க they were melted in the furnace and the pit. ஸோ அது வந்து அந்த பிட்டு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து அவங்க அதை உருக்குவாங்க அந்த மெட்டலை ஃபஸ்ட்டு மெட்டீரியல் உருவாகிறதுக்கு. We were cast and wood and harmed. ஸோ ஒரு ஷேப்புக்கு அது கொண்டு வரதுக்கு எப்பவுமே நம்ம சூடாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஹேமரில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மிஷின்றதை வந்து பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹேண்ட் இன் டிசைன், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. We were cut and filed and tooled and guarded to fit. ஸோ அதை வந்து அந்த மெட்டீரியலை கட் பண்ணி அதை ஃபைல் பண்ணி, அதாவது அதை வந்து சரி பண்ணி, டூல்ஸு ஸ்க்ரூ ட்ரைவர் அதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணி, கார்டன்னா மெஷர் பண்ணது அர்த்தம், கரெக்டான அளவில் இருக்கான்றது ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் மாட்டி செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சம் வாட்டர், coal and oil is all we ask, and 1/1000th of an inch to give us pay. And now, if you will get us to our task, we will serve you 420 hours a day. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மிஷின் வந்து நம்மளுக்கு என்ன கேட்குது, சில மிஷினுக்கு வந்து தண்ணி ஊற்றுனா வேலை செய்யும், சில மிஷின் வந்து கோல் வந்து கறி போட்டால் வேலை செய்யும், சில மிஷின் வந்து ஆயில் ஊற்றுனா வேலை செய்யும். அண்ட் வந்து 1/1000th of inches to give us pay. ஸோ வந்து நிறைய வேலை வந்து அதை செய்யும், ஒவ்வொரு இன்ச்சு போகிறதுக்கு வேலை 1000 நிறைய வேலை செய்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் 1/1000th of an inch to give us play. ஸோ இது கொடுக்கறதுக்கு இது கொடுத்தா அது வந்து நிறைய வேலை செய்யும், அதுதான் உண்மை. அண்ட் நவ் இஃப் யூ வில் லெட் அஸ் செட் அவர் டாஸ்க். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து கார்னு ஒரு மிஷின் தான். ஸோ அதை வந்து நீங்கள் பெட்ரோல் ஊற்றுனீங்கன்னா தான் கார் ஓடும். ஸோ நீங்கள் வந்து அது பெட்ரோல் ஊற்றிட்டு அந்த காரை வந்து ஆன் பண்ணுறதுக்கு நீ ஒரு டாஸ்க் தர, அது வண்டி ஓடுது. ஸோ அந்த நவ் இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க், என்னோட டாஸ்க்கை நீ வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா
we will serve you for 4 and 20 hours a day. ஸோ இது ஒன்றும் இல்லை, 24 hours தான் வந்து 4 and 20 hours a day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, we can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. ஸோ இந்த ஸ்டான்ஸால் தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மிஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. we can pull and haul. ஸோ புல் ஹால்னால் வந்து இழுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம டிராக்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ப்ளோ அந்த அது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை வந்து நிலத்தை வந்து உழவுறதுக்கு நம்ம டிராக்டர் யூஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து ப்ளோ. வீவிங்னா வந்து துணி வந்து நெய்யறதுக்கு நம்ம ஒரு மிஷின் யூஸ் பண்ணுறோம், அதை சொல்லிடுறாங்க. ஹீட் வந்து சூடாகிறதுக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கேஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வந்து இப்போ வந்து இண்டக்ஷன் வந்துச்சு, அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். லைட்டு வந்து டியூப் லைட் யூஸ்வலாக. அது ட்ரைவ் பண்ணுறதுக்கு காரு. லிஃப்ட்டு நீங்கள் தெரியும்ல, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 4th ஃப்ளோர் போகணுன்னா நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு. அண்ட் புஷ் அண்ட் ஹால் இப்போ வந்து இழுக்கிறதுக்கும் அப்புறம் வந்து தூக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து இந்த மிஷின்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பிரிண்டிங் போடுவீங்கள்ல, நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணுறோம், இல்லை வந்து நம்ம இப்போ ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம், அது வந்து பிரிண்டிங்கில் வந்து மிஷின் தான். we can run, race and swim and fly. ஸோ வந்து மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைன்னா ஏரோப்ளேன் ஃப்ளை ஆகுது. டைவ்னா ஏதாவது வச்சுக்கோங்களேன், ஏதோ மிஷின்ஸ், அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ரன் ஓடுற மிஷின்னு, அப்புறம் வந்து ரேஸில் வந்து மிஷின்னா ஓடுது, கார் ஓடுது பாருங்கள், காரு. அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் பற்றி இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்விம்முன்றது வந்து என்னென்னா நம்ம போட்டு கூட சொல்லலாம் நம்ம, ஓகேவா? அந்த மாதிரி மிஷின்ஸ் இதை பற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிஷின்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. we can see, hear and count and read and write. ஸோ நீ வந்து இப்போ சிஸ்டமில் டைப் பண்ணலாம், அது வந்து மிஷின். லேப்டாப்ன்றது ஒரு மிஷின், அண்ட் அது வந்து உன்னால் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் அந்த மிஷின் என்ன ஒர்க்ஸ் பண்ணுன்றது தேர்ட் ஸ்டான்ஸால் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பட் ரிமெம்பர் ப்ளீஸ், the law by which we live, we are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handing us, you die. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, the law is which we live. நாங்கள் என்ன வாழ்கிறோமோ அதுதான் வந்து எங்களோட லா. இப்போ வந்து ஒரு மிஷினில் நீ பெட்ரோல் ஊற்றுனா தான் உனக்கு அந்த கார் ஓடும், ஓகேவா? அதுவாக வந்து ஓடாது, அதுக்கு கொடுக்க வேண்டியது நீ கொடுத்ததான் நீ வந்து அது ஓடும். we are not built in comprehendனா என்ன மீனிங்னா அண்டர்ஸ்டாண்ட்னு அர்த்தம், புரிதல். அதுக்கு வந்து அது வந்து இது உண்மை இது பொய்ன்றது புரியறதுக்கெல்லாம் ஒன்றும் அது கிடையாது. அதோட வேலை என்னதோ அதை மட்டும் தான் பார்க்கும். ஓடுனா ஓடு, அது வந்து ஐயோ அதுக்கு வந்து என்னென்னா we can neither love nor pity nor forgive. அது ஒருத்தர் நேசிக்கிறதுக்கோ இல்லை ஏதோ தப்பு பண்ணால் மன்னிக்கிறதுக்கோ அது ஒருத்தன் பார்த்து பாவப்படுறதுக்கோ வந்து அது ஒன்றும் ஃபீலிங்ஸோடு கிடையாது. ஸோ அதோட ஒர்க் என்ன, நான் பெட்ரோலோ இல்லை எண்ணெயோ ஏதோ ஊற்றுனேன்னா நான் வந்து அது ஓடுவேன், அவ்வளோதான். என்னோட மைண்ட் அவ்வளோதான் சொல்கிற மாதிரி தான். இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை. ஸோ இப்போ வந்து நான் பெட்ரோல் போட மறந்துட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் போய் நடுவில் நின்றுடுச்சுன்னா, ஏன் வண்டி நின்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வண்டியை கத்த முடியாது. பெட்ரோல் போடாதது ஊன் தப்பு, அதுதான் சொல்லியிருக்காங்க. இஃப் யூ மேக் அ ஸ்லிப் டு இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை. எங்களை ஹேண்டில் பண்ண நீங்கள் வந்து தவறிட்டீங்கன்னா யூ டை அப்படின்னு அர்த்தம். Though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than children for our brains. ஓகே, தோ வந்து இப்போ ஃபேக்ட்ரிஸ்லலாம் நிறைய புகை வருது, நம்மளுக்கு வந்து நிறைய பொல்யூஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ வந்து ஹெவன்ஸ் அதான் சொல்கிறாங்க, த்ரூ அவர் ஸ்மோக் மே ஹைட் அஸ் ஹெவன்ஸ் ஃப்ரம் யர் ஐஸ். ஸோ வந்து புகைலாம் வந்து மேகத்தில் வந்து மறையிறதுனால வந்து உனக்கு கண் மறைஞ்சாக்கணும். அது கொஞ்ச நேரத்தில் அது அந்த புகையெல்லாம் போயிட்டு உனக்கு வந்து திரும்பியும் வந்து நட்சத்திரங்கள் தெரியும். ஏன்னா வந்து அவர் பவர் வெயிட் நம்ம அது வந்து குறிப்பிட்ட பவர் தான், அது கொஞ்ச நேரம் தான் அந்த புகை இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். பட் நாங்களாம் யாருன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ஹியூமன் பிரெயின்ஸோட சில்ட்ரன்ஸ் தான். ஸோ உங்களோட மூளையிலேருந்து வந்த நாங்கள் மிஷின்ஸ் வந்து உங்கள் மூளையிலேருந்து வந்தவங்க தான். ஸோ இதுதான் வந்து போயம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.